அறிவு கெட்டவளே, என் தொழுகைக்கு கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய். இவளை 50 முறை சாட்டையால் அடியுங்கள். இவ்வாறு கையெடுத்து கும்பிட்டாலோ அல்லது உன் கடவுளே வந்தாலும் கூட நான் உன்னை விடமாட்டேன். புரிந்ததா? எனக்கு உதவ அல்லாஹ் வருவார். குர்ஆனில் எழுதியிருக்கிறது அல்லவா, யாரையாவது இம்சிக்கும் பொழுது குதாவை வந்து காப்பாற்றுவார் என்று. என் புனிதமான குர்ஆனை பற்றி எனக்கே கற்றுக் கொடுக்கிறாயா? எவ்வளவு தைரியம் உனக்கு! வேண்டாம், இவள் எனக்கே குர்ஆனை பற்றி. மகாமங்கா அவர்களே, நான் கூற வந்ததை அறிந்தால் தாங்கள் அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். நமது ஷெஹன்ஷா ஆமீரின் ராஜகுமாரி ஜோதாவை நிக்கா செய்து கொள்ளப் போகிறார். பார்த்தீர்களா, அவர் வந்துவிட்டார். தங்களுடைய குதாவோ இல்லை எங்களுடைய பகவானோ, தேவதூதனோ அல்லது தேவனோ, கடவுள் என்றோ ரட்சகன் என்றோ நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நடக்கும் கொடுமைகளை தடுக்க அவர் வந்துவிட்டார். வாயை மூடு. மகாமங்கா அவர்களை எதிர்த்து பேசிய உனக்கு பெரும் தண்டனை கிடைக்கப் போகிறது. இனிமேல் தங்கள் கொட்டம் அடங்கிவிடும். இனிமேல் தாங்கள் ஒரு இந்து ராணிக்கு சலாம் போட வேண்டியிருக்கும். போகட்டும், விடு. என்ன இவளை உயிரோடு விட்டுவிட்டீர்கள்? நான் இவளை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நான் முழுவதுமாக இந்து தாசிகளின் நம்பிக்கையை உடைக்கப் போகிறேன். ஒரு இந்து ராணி என் ஜலாலிற்கு மனைவியாக வந்துவிட்டால் நான் சலாம் போட வேண்டுமா? இந்த இந்து தாசிகளுக்கு நான் யார் என்று புரிய வைக்கிறேன். ரேஷம், என் நேரமும் கண்காணிக்கும் நம்பிக்கையானவர்கள் எனக்கு தேவை. விரைவில் நான் அவளை காண வேண்டும். நான் அவளை பார்க்கும் வரை என்னுடைய கண்கள் உறங்காது. அவளின் பெயர் என்னவென்று சொன்னாய்? ஜோதா. ஜோதா. நான் அந்த ஜோதாவை எனக்கு சேவகம் செய்ய வைக்காவிட்டால் என் பெயர் மகம் ஆங்கா அல்ல. நான் அனைவரிடமும் மிகவும் முக்கியமான விஷயத்தை பேசவிருக்கிறேன். அதனால் தான் உங்கள் அனைவரையும் அழைத்தேன். விஷயம் அவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் நான் சுகன்யா, சிவானி மற்றும் ஜோதாவையும் அழைக்கவா? வேண்டாம் மகாராணி. நான் தங்களுக்கு கூறப்போகும் விஷயம் தற்சமயம் நமது மகள்களுக்கு தெரியக்கூடாது என்று விரும்புகிறேன். சரியான நேரம் பார்த்து நானே அவர்களுக்கு கூறுகிறேன். விஷயம் என்னவென்றால், முகலாயரிடமிருந்து ஆமீரையும் எனது மகன்களையும் சேனைகளையும் காப்பாற்றுவதற்காக நான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிற்று. என்ன விலை தந்தையாரே? ஆமீரையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக முகலாய வம்சத்தோடு யாம் உறவு ஏற்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளோம். முகலாயர்களுடன் சம்பந்தமா? இது எவ்வாறு சாத்தியமாகும்? அவர்களுடன் அரசியல் சம்பந்தம் வைத்துக் கொள்ளவே யாரும் விரும்பவில்லை. இதில் உறவு. நீ கூறுவது சரிதான், ஆனால் வேறு வழி இல்லை. இதுவரை நடக்காத ஒன்று இனி நடக்கப் போகிறது. ராஜ வம்சத்திலிருந்து ஒரு பல்லக்கு முகலாயர் வீட்டிற்கு செல்லப் போகிறது. நான் ஜோதாவின் திருமணத்தை முகலாயர் பேரரசின் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமதுவுடன் நடத்த முடிவு செய்துள்ளேன். உனது மகள் ஜோதா முகலாயனின் வீட்டிற்கு செல்ல போகிறாள். இதுதான் நடக்கப் போகிறது. இது நடந்தே தீரும். பார்மன், இதெல்லாம் என்ன? இல்லை தாயே, நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. புதிதாக பிறக்கப் போவதும் இல்லை. நான் இந்த முடிவை ஜோதாவின் தந்தையாக எடுக்கவில்லை, ஒரு அரசனாகத்தான் எடுத்திருக்கிறேன். யாம் அறிவோம், ஜோதா இந்த சம்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று. ஆதலால் சரியான சமயம் வரும் வரையில்
அவளிடம் கூறக்கூடாது என்று ஒரு அரசனாக உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். சரியான சமயம் வரும்போது நானே ஜோதாவிடம் கூறுகிறேன். அம்மா, மைனாவதி, சீக்கிரமாக அறைக்கு அழைத்து செல்லுங்கள். யாராவது வைத்தியரை அழையுங்கள், சீக்கிரம். மெதுவாக பார்த்து. ஆமீரின் கௌரவத்தையும் நம் மரியாதையையும் முகலாயர்களிடம் விட்டுவிட்டீர்களா? தந்தையே, இதில் ஜோதா சம்மதம் இருக்கட்டும். நான் எப்பொழுதும் சம்மதிக்க மாட்டேன். இளவரசர் சரியாகத்தான் கூறுகிறார். மகாராஜா, ஆமீரை கேலி கூத்தாக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆமீரின் மகாராஜாவிற்கு கூட இல்லை. முகலாயரிடம் போர் நடத்த வேண்டாம் என்று தாங்கள் நினைத்தால் வேறு யுத்தம் நடக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே. தங்களுடைய இந்த முடிவை பிரஜைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமது ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் தங்களை எவ்வாறு மதிப்பார்கள்? அந்த உறவு ஏற்படும் பட்சத்தில் எங்களது உறவுகள் அனைத்தையும் அறுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மகாராஜா. இந்த முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் பிறகு நாங்கள் வேறொரு முடிவை எடுக்க வேண்டியதிருக்கும். ஏன் தந்தையை இவ்வாறு செய்தீர்கள்? ஒரு அரசரின் தர்மத்தை பார்த்த தாங்கள் ஒரு தந்தையின் தர்மத்தை ஏன் மறந்தீர்கள்? தங்களுக்கு நன்றாக தெரியும் நமது ஜோதா அந்த ஜலாலுதீன் முகமதுவை எவ்வளவு வெறுக்கிறாள் என்று. அதே ஜோதாவிற்கு தான் நானும் வாக்களித்திருக்கிறேன். ஆமீரை எப்படியும் காப்பாற்றுவேன் என்று. ஒரு ராஜாவாக எனது வாக்கு பொய்க்கக்கூடாது. அதே போல் ஜலாலுக்கும் வாக்களித்திருக்கிறேன். யாம் அதையும் விட்டுத்தர மாட்டோம். இதன் மூலம் ஆமீர் பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எனது மகள் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக விளங்குவார். தந்தையாரே, போதும், வாக்குவாதம் தேவையில்லை. எதையும் கேட்க தயாராக இல்லை. இனி ஆமீரில் நடக்க வேண்டியது ஜோதாவின் திருமண ஏற்பாடுகள் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமது ராஜா ஜோதாவின் திருமணத்தை முகலாய சக்கரவர்த்தி ஜலால் அவர்களுடன் நிச்சயம் செய்துள்ளாராம். அட கடவுளே, இந்த விஷயம் ஜோதாவிற்கு தெரிந்தால் என்னவாகும்? ரத்தம் தான் வருகிறது, ஆனால் கையில் இருக்கும் ரேகை அழியவில்லை. ஜோதாவின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய். நேரம் குறைவாக இருக்கிறது. நடக்கப் போவதை உன்னால் நிச்சயம் தடுக்க முடியாது. இல்லை, இது நடக்கக்கூடாது. மைனாவதி, தயவு செய்து பொறுமையாக இரம்மா. ஏன் இவ்வாறு நடக்கிறது? செல்லுங்கள். அரசர் ஏன் இவ்வாறு செய்தார்? மைனாவதி, இப்பொழுது ஜோதாவைத்தான் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்மல் வாக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது நம்மிடம் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நான் எடுக்காத முயற்சியே இல்லை. அந்த சகுனிபாய் கூறிய வார்த்தைகளை பொய்யாக்க நான் எடுத்த முயற்சிகள் 1-2 அல்ல அத்தை. ஆனால் என் முயற்சிகள் எல்லாம் இன்று தோற்றுவிட்டதே அத்தை. நீ இப்படி தைரியத்தை இழக்க கூடாதம்மா. ஆனால் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு எவ்வாறு தைரியமாக இருக்க முடியும் அத்தை? அந்த சகுனிபாய் கூறியதெல்லாம் நடக்கும் பொழுது நான் எப்படி தைரியமாக இருப்பேன் அத்தை? எனது மகளை முகலாயர்கள் வீட்டிற்கு நான் எவ்வாறு அனுப்புவேன் அத்தை? எவ்வாறு அனுப்புவேன் அத்தை? மனதை எப்படியாவது கல்லாக்கிக்கொள். தைரியமாக இரு. எப்படி நான் தைரியத்தை வரவழைப்பது? இந்த விஷயத்தை ஜோதாவிடம் நான் எவ்வாறு கூறுவேன்? எந்த ஜலாலின் தலையை வெட்டி அந்த காளி மாதாவின் காலில் சமர்ப்பிப்பேன் என்றாளோ, அதே கழுத்தில் அவள் மாலை போட போகிறாளே. எவ்வாறு கூறுவது? இதை எவ்வாறு அவளிடம் கூறுவது அத்தை?
கேள்விப்பட்டாயா மோதி? தந்தையார் சகோதரர்களோடு சேர்த்து மற்ற சேனைகளையும் காப்பாற்ற ஏற்பாடு செய்துள்ளார். நம் மாமீருக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு எதுவாக இருக்க முடியும் மோதி? மோதி, இந்த மிட்டுவும் உன்னை போல் எனக்கு மிக சிறந்த தோழி. ஆனால் உன்னை போல் இவள் எப்பவும் என்னோடு இருக்க மாட்டாள். ஏனென்றால் இவளை நான் விடுவிக்கப் போகின்றேன். என் சகோதரர்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது இவள் மட்டும் என் கூண்டுக்குள் இருக்க வேண்டும். பறவைகள் வானில் பறப்பதை விட கூண்டில் இருப்பதை தான் நான் மிகவும் விரும்புவேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமீரில் எனது நிக்காவிற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஒன்று மட்டும் கஷ்டமாக இருக்கிறது. என்னுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் ஜோதாவின் முகம் எப்படி இருக்கும் என்று என்னால் பார்க்க முடியவில்லையே. வாழ்த்துக்கள் ஜலால். இந்த இனிப்பை சாப்பிடு. உங்களுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டதா? ஷென்ஷா நிக்கா செய்து கொள்ளப் போவது இந்த அம்மாவிற்கு தெரியாதா? இது என்ன பெரியம்மா? இனிப்பிற்கு பதிலாக உப்பா? அதைத்தான் உனக்கு புரிய வைக்கப் போகிறேன் ஜலால். இனிப்பு பண்டத்தில் உப்பு எவ்வாறு சேராதோ அவ்வாறே அந்த ராஜகுமாரிக்கு முகலாயர்களின் அந்த புறம் பிடிக்காது. நீ ஜோதாவை திருமணம் செய்து கொள்வது சரியான விஷயம் அல்ல. அவளை அந்த புறத்தில் வைக்க வேண்டுமென்றால் நீ ஒரு தாசியாக அவளை... ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பார்களே, அதை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். முதலில் எனக்கும் அது விசித்திரமாகத்தான் தோன்றியது. ஆனால் விசித்திரமானவற்றை அனுபவிக்கும் ஆனந்தமே தனி. ராஜகுமாரி ஜோதாவுக்காக ஒரு புதிய அரண்மனையை கட்டுங்கள். அங்கு அவர்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்க வேண்டும். ஒரு ஷெஹன்ஷாவின் வேகத்திற்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும். ஆனால் அவர்கள் நம் அனைத்து கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டாக வேண்டும். அதோடு என் வேகமாக இருந்து எனக்கு அனைத்து சேவைகளும் செய்ய வேண்டும். அது முக்காடாகட்டும், எனக்காக காத்திருப்பதாகட்டும். உன்னுடைய கட்டளையையும் உன்னுடைய எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன் ஜலால். யா அல்லாஹ், அந்த பெண் என்ன மாய மந்திரம் செய்தாள்? ஷெகன்ஷா அனைத்தையும் கொட்டி கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். ஜலால் கொடுக்க நினைப்பது மட்டுமே உன் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஜலால் பறிக்க நினைப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லை. கூண்டு கிளியாக்கி அவளின் சுதந்திரத்தை பறிக்கப் போகிறார். பட்டு மெத்தையில் படுத்தாலும் அவளுக்கு உறக்கம் வராது. ஜோதாவிற்கு அணிவிக்கப்பட போவது முள் கிரீடம். அவளின் தலை குனிந்தே இருக்கும். இனி அவளால் நிம்மதியாக வாழ இயலாது. ஜலால் சாமர்த்தியமான விளையாட்டை தான் விளையாடப் போகிறார். அந்த முகலாய சேனை உன்னை தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாம் என்னுடைய தவறுதான். என் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவும் கூடாது. இப்படி ஒரு அவசரம் நடந்திருக்கவும் கூடாது. இவை அனைத்திற்கும் நான் தான் காரணம். நான் மட்டுமே காரணம். சுகன்யா, என்ன பைத்தியக்காரத்தனம் செய்கின்றாய்? உன் நாக்கை அறுத்துக் கொள்ள துணிந்து விட்டாயா? அக்கா,
இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? இந்த நாக்கால் தானே நான் அன்று அவ்வாறு பேசினேன். நீ என்ன கூறுகிறாய்? நீ அப்படி என்ன கூறிவிட்டாய்? தொந்தரவிற்கு மன்னிக்க வேண்டும். மகாராணி உடல்நிலை மோசமாக உள்ளது. சுகன்யா, நீ அம்மாவிடம் ஏதும் வாக்குவாதம் செய்தாயா? அதனால் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லையா? அதனால் தான் நாக்கை நீ அறுத்து? இல்லை அக்கா, அவர் ஒன்றுமில்லை. சரி, நாம் இருவரும் பிறகு பேசிக் கொள்ளலாம். முதலில் நான் சென்று அம்மாவை பார்த்துவிட்டு வருகிறேன். அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? தாங்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள்? சுகன்யா தங்களிடம் ஏதும் தவறாக பேசியிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவள் இன்னும் சிறியவள். அவள் பேசும் வார்த்தைகளை எல்லாம் தாங்கள் மனதில் போட்டுக் கொள்ளாதீர்கள். பாட்டியம்மா, அம்மாவுக்கு என்ன ஆயிற்று? ஏன் என்னுடன் பேச மறுக்கிறார்கள்? ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள்? என்ன ஆயிற்று? கூறுங்கள் பாட்டி. இங்கு அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. அங்கு சுகன்யா நாக்கை அறுத்துக் கொள்ள முயற்சித்தாள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அது ஒன்றுமில்லை ஜோதா. மைனாவதிக்கு தலை சுற்றல் வந்துவிட்டது. அதனால் தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள். நீ கவலைப்படாதே, நான் உன் அம்மாவுடன் இருக்கிறேன் அல்லவா? ராஜகுமாரி அவர்களே, தங்களை அரசர் வருமாறு அழைத்தார். சென்று அம்மா. அம்மா, தங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியத்தை இழக்காதே மைனாவதி. தைரியத்தை இழக்க கூடாது. தந்தையே, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஜோதா. நீ கூறியது நினைவுள்ளதா? எந்த மண்ணில் நீ பிறந்தாயோ அந்த மண்ணிற்காக எதையும் செய்வேன் என்று கூறினாயே. இன்று அந்த நாள் வந்துவிட்டது. இப்போது என்னிடம் கூறு, இந்த மண்ணிற்காக நீ என்ன செய்யப் போகிறாய்? நான் பிறந்த மண்ணிற்காக நானே மண்ணிற்குள் போகவும் தயங்க மாட்டேன். தாங்கள் கூறினால் என் தலையை கூட நான் வெட்டிக் கொள்வேன் தந்தையே. ஒருவேளை இவ்வாறு கூறினால் ஆமீரை காப்பாற்ற நீ மண்ணோடு மண்ணாக வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த மண்ணை விட்டு போய்விடு என்றால் கேட்பாயா? தாங்கள் என்ன இந்த கூறுகிறீர்கள்? கேள்வியை எனது மூத்த மகளிடம் கேட்கவில்லை, ஆமீரின் ராஜகுமாரியிடம் கேட்கிறேன். எந்த ராஜகுமாரியிடம் கேட்கிறேன் என்றால், ஒரு பறவையின் உயிரை காப்பாற்ற அனைத்து எல்லைகளையும் தாண்டினாலே அவளிடம். அன்று பறவையின் சுதந்திரத்திற்காக தன்னையே மறந்தாலே அவளிடம். இந்த ஆமீரின் விடுதலைக்காக, அதன் அமைதிக்காக, நிம்மதிக்காக உனது சுகம் துக்கம் அனைத்தையும் இழப்பதற்கு நீ சம்மதிப்பாயா மகளே? நான் ஆமீருக்காக எதுவும் செய்வேன். ஆமீருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான விலை மிகவும் பெரியது ஜோதா. அதை உன்னால் மட்டும் நான் கொடுக்க முடியும். அது எவ்வாறு? உன்னிடம் கேட்காமலேயே உனது திருமணத்தை பேசி முடித்துவிட்டேன். ஏனென்றால் உனது 3 சகோதரர்களையும் ஆமீரையும் காப்பாற்ற என்னிடம் அந்த வழி ஒன்றுதான் இருந்தது. இப்போது அனைத்து உன் கைகளில் தான் உள்ளது. இந்த திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டால் ஆமீரையும் உனது சகோதரர்களையும் நாம் காப்பாற்றி விடலாம். நான் கூறிய விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று எனக்கு நன்றாக தெரியும் ஜோதா. ஏனென்றால் எந்த ராஜாவோடு உனக்கு திருமணத்தை முடிவு செய்திருக்கிறோனோ அவர் வேறு யாரும் அல்ல. அவர் போதும் தந்தையே, இனிமேல் இதை பற்றி நீங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. எனக்கு அவர் பெயரும் தெரிய வேண்டாம், அவர் எந்த நாட்டிற்கு அரசர் என்றும் தெரிய வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் ஆமீரையும் என் சகோதரர்களையும் காப்பாற்றுவதற்காக தாங்கள் யாருக்கோ வாக்களித்துள்ளீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். ஆமீரை காப்பாற்ற விலை ஜோதா வென்றான். அந்த விலையை தாங்கள் செலுத்திவிட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் தந்தையே. என் பல்லக்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். என் தாய் நாடான ஆமீரை நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த திருமணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் தந்தையே.